जय प्रत्यंगरे जय जय प्रत्यंगरे ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை மற்றும் அதற்கான மூல மந்திரமான ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தையும் உலகிற்கு எடுத்துரைத்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா நேரம். ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அன்னை ஜெய் பிரத்யங்கர தேவியின் அடியார்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு செல்வ செழிப்போடு நம்ம வாழ்ந்தாலும் மன நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவே அட்டமற்ற ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அன்னை ஜெய் பிரத்யங்கர தேவியை நினைத்து தினசரி ராகுகால பூஜை செய்யக்கூடிய அடியார்களுக்கு முதலில் அந்த அன்னை கொடுப்பதே மன நிம்மதியும் மன நிறைவும் தான். அப்படிப்பட்ட அன்னையை நினைத்து என்ன மாதிரியான பூஜை முறைகள் செய்யலாம், என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை பின்பற்றலாம்னு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நமக்கு நிறைய தகவல்கள் தர இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜெய் பிரத்யங்கர தினசரி ராகுகால பூஜை மற்றும் அதற்கான மூல மந்திரமான ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மூல மந்திரத்தை அடியார்களுக்காக எடுத்துரைத்த நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜெய் பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. சுவாமி, இப்ப நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு நம்மளுக்கு ஐஸ்வர்யங்கள் செல்வ செழிப்பு இருந்தாலும் மன நிம்மதி அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்குமே தேவையான அடிப்படை ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. இப்ப நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அடியார்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமான ஒரு தீர்வு தான் நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற தினசரி ராகுகால பூஜை. இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க பல்வேறு பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிற எல்லாருக்குமே ராகுகால பூஜை எப்பத்திலிருந்து செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். தொடர்ந்து எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரே தீர்வா இந்த பூஜை முறை இருக்குமா அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க புது நேயர்களுக்கு மனசுக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும். அதற்கான விளக்கத்தை கொடுங்க சுவாமி. நிச்சயமா. யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை புதிதாக பார்க்கின்றீர்களோ எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்கும். ஏன்னா ஒரு நிகழ்ச்சி ஆன்மீகமாக பார்க்குறாங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, இதுக்கு வழி கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அம்பாள் உங்கள் வீட்டில் நீங்கள் வைத்து விளக்கேற்றி வழிபட்டீங்கனாலே உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தவிடு பொடியாயிடும். ஏன்னா எந்த ரூபத்தில் நமக்கு பிரச்சனை வருதுன்னு யாருக்குமே தெரியாது, யார் ரூபத்தில் வருதுன்னு தெரியாது. அப்போ இதெல்லாம் நீங்கள் தெரியாமல் அவஸ்தைப்படும் போது இந்த தாயை வைத்து வழிபட்டால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் யாருக்குமே இப்பொழுது என்ன பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி, நிம்மதியே கிடையாது. மன நிம்மதி யாருக்குமே இல்லை. அது குடிசையில் இருந்தாலும் சரி, மாட மாளிகையில் இருந்தாலும் சரி, அந்த நிம்மதி இந்த அன்னையின் ராகுகால பூஜை செய்த அந்த தினத்திலே உங்களுக்கு ஆரம்பிக்கும். நான் நிம்மதியா இருக்கேன்றதை உணர முடியும், நிம்மதியான தூக்கத்தை பெற்றேன் என்று உணர முடியும். நான் இருக்கின்றேன், ஒரு தாயாக உன்னை வழிநடத்துகின்றேன் என்று உன்னை தட்டி கொடுத்து பக்குவப்படுத்துகின்ற ஒரு தாய் இந்த அன்னை ஜெய் பிரத்யங்கரா. நீங்கள் ராகுகால பூஜையை செய்து பாருங்கள், அந்த அன்னையை பற்றி உங்களால் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு செய்யறதுக்கெல்லாம் நேரம் இல்லை சுவாமி, ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தை இந்த க்ஷணத்திலிருந்து சொல்ல ஆரம்பிங்க, நிச்சயமா அவளே உங்களை பிடிச்சுப்பா. ஏன்னா அந்த மந்திரத்தை சொன்னால் உங்களை அவள் பிடித்து கொள்வாள். ஏன்னா அந்த மந்திரத்தை சொன்னால் அவள் ஓடி வருவாள். உள்ளன்போடு பக்தியோடு சொன்னால் நிச்சயமாக ஓடி வருவாள். என்னால் பூஜை செய்ய முடியல, நிறைய பேர் பூஜை செய்கிறாங்க, சில பேரால் வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ண முடியாது. சில பேர் பேச்சுலர்ஸ் இருப்பாங்க, சுற்றி 10 பேரோட ஒன்றா தங்கியிருப்பாங்க, இல்லை வெளிநாட்டில் இருப்பாங்க, எங்கே வேணால் இருங்க. பெண்களுக்கும் அதே நிலைமை தான், ஒரு எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல தங்கியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, வீட்டில் இருக்கும்போது அம்மா அப்பா அந்த குடும்பத்தோடு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வீட்டில் பூஜை பண்ண முடியும். நீங்கள் வெளியில் இருக்கீங்க, அப்போ படத்தை வச்சோ விளக்கேற்றியோ பூஜை பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், மனதிற்குள் ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தை ஓட விடுங்கள். இந்த அன்னை நீ தான் என்னை காப்பாத்துன்னு, எனக்கு எந்த வழியும் இல்லாமல் இருக்கு, எனக்கு மன நிம்மதியே இல்லை, எல்லா விதமான பிரச்சனைகளும் என்னை சூழ்ந்து இருக்கு. அப்போ இந்த பிரச்சனைக்கு என்னதான் வழிமா, எனக்கு பதில் சொல்லுமா, நீ என் கூட இருக்கிறத உணர்ந்தா நான் இந்த மந்திரத்தை சொல்றேன், நான் இருக்கேன்னு எனக்கு ஒரு ஏதாவது ரூபத்தில் எனக்கு சக்தியை காட்டுமான்னு சொன்னா நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அவள் காட்டுவாள். அது இந்த ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்துக்கே உண்டுனா ராகுகால பூஜைக்கு எப்படி இருக்கும்? என்னால் முடியும் என்றால் வீட்டில் ராகுகால பூஜையை அனைவரும் செய்யுங்கள்.
தவிர்த்துட்டு போகவே போகாதீங்க. ஏன்னா தவிர்க்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா ஒரு தெய்வத்தை நெருங்கும் போது அதற்கு நெருங்குவதற்கு ஒரு எளிய வழிதான் விளக்கேற்றி பூஜை செய்வது. கோயிலுக்கு போனா அந்த கோயிலுக்கு போனா இந்த கோயிலுக்கு போனா விளக்கேற்றுறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பு கிடையாது. எல்லா கோயிலுக்கும் போங்க. ஆனா வீட்டில் இருக்கிற தாய் அம்பாளை வைத்து பூஜை செய்யுங்கள். ஏதாவது ஒரு அம்பாளை வச்சு வழிபடுவீங்க. ஆனா நம்ம பூஜையில ராகுகால பூஜையில் நமக்காக பூஜையை கொடுத்த அன்னை ஜெய் பிரத்திங்கிரா, பிரத்திங்கிரா என்று உலகம் முழுதும் இருக்காள். நான் முதல் டிவியில வந்து பிரத்திங்கிராவை பத்தி பேசும்போது, இந்த பூஜையை பத்தி பேசும்போது பிரத்திங்கிரா யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த அப்பயே நான் நிகழ்ச்சியில சொன்னேன், எங்க பார்த்தாலும் பிரத்திங்கிரா பூஜை நடக்கும் பாருங்கள்ன்ற. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பிரத்திங்கிரா இருக்கு. அது என்ன கோயில் தெரியும், அங்க ஒரு பிரத்திங்கிரா வச்சிருப்பாங்க. நீங்க வைக்கிறது தப்பு இல்லை, அவளை அந்த அளவுக்கு நம்ம பூஜை செய்யணும். அவளே கதி என்று இருக்கணும் தாய். ஏன்னா ஆதி சக்தி அவதான். அவளுடைய அனுகிரகத்தை பெற மக்களுக்காக நம்ம எல்லாரும் பூஜை செய்யணும். நான் இப்ப என்ன பூஜை செய்தாலும் தினசரி ராவுகால பூஜை செய்யும் பக்த மகாஜனாம் சக குடும்பானாம் முதல் பூஜையே தான். அப்ப அந்த ராவுகால பூஜையை நீங்கள் ஆரம்பித்துட்டீங்கன்னா நான் செய்கின்ற சங்கல்பத்தில் நீங்களும் இடம்பெற்று விட்டீர்கள். அப்ப தினசரி என்னோட பூஜையிலையும் நீங்க வந்துடுறீங்க. நீங்களும் வீட்டுல விளக்கேத்தி பூஜை பண்றீங்க. தினசரி ஒவ்வொரு நம்ம ஜெயபிரத்திங்கிரா பீடத்துல எப்பொழுதும் யாகங்கள் நடக்குது. மாதந்தோறும் 3 யாகங்கள் நடக்குது. அந்த 3 யாகங்களையும் ஜெயபிரத்திங்கிரா தினசரி ராகுகால பூஜித்த பக்த மகாஜனாம் சக குடும்பானாம்னு முதல் சங்கல்பம். ஏன்னா இந்த பூஜையே நம்ம அன்னையே பாத்தீங்கன்னா ராகுகால பூஜையை முதல் கொடுத்திருக்கா. என்னை வைத்து வீட்டில் வைத்து பூஜை செய். அப்ப இவளை வைத்து இவளுடைய படத்தை வச்சு பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். சந்தேகத்தோடு எது செய்தாலும் நல்லது நடக்காது. ஒரு விஷயத்தை செய்யும் போது தெளிவாக உன்னை நம்புகின்றேன், என்னை காப்பாத்து என்று நம்பிக்கையோடு பூஜை செய்யுங்கள். உங்களை காப்பாற்ற அந்த அன்னை ஓடி வருவாள். ராவுகால பூஜை செய்துவிட்டு அந்த மண்ணை மிதியுங்கள். புரியுதுங்களா? இல்லைன்னா பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மண்ணை மிதித்து அம்மா என் கூட வாமான்னு அவளை அழைத்துட்டு போங்க. இப்ப வருகின்ற 26ஆம் தேதி தேய்பிரை அஷ்டமி நடுநிச்சி ஹோமம் இருக்கு. பிரம்மாண்டமான ஹோமம். அந்த ஹோமத்தில் வந்து மண்ணை மிதித்து அம்மா கூட வாமான்னு அழைச்சிட்டு போங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வச்சு பூஜை பண்ணுங்க செவ்வாய்க்கிழமையில. நிச்சயமாக நான் இருக்கின்றேன் என்று உங்களுக்கு சொல்லுவா. உங்களுக்கு எல்லா வழியும் காட்டுவா. எந்த ஒரு கவலையும் வேண்டாம். மன நிம்மதியோடு நீங்கள் இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். 21 நாள்ல உங்களுக்கு அனுகிரகம் செய்ய தயாரா இருக்கா? முதல் நாளிலிருந்து உங்களை பிடிக்க தயாரா இருக்கா? நீங்கள் அவளை எளிமையாக பிடிக்கக்கூடிய ஒரு பூஜை தான் தினசரி ராகுகால பூஜை. அதற்கு ஒரு டம்ளர்ல தண்ணி, ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம், 2 அகல் தீபம், நல்லெண்ணெய் விட்டு கூடவே இருமா வழி நடத்துமான்னு பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமா வழிகாட்டுவாள். பூஜை செய்து எனக்கு நடந்துடுச்சுனாலும் சந்தோஷமா வாங்க. நடக்கணும்னாலும் அவள் மண்ணை மிதிச்சு அம்மா இவ்வளவு நாள் நான் பூஜை பண்றேன் எனக்கு ஒன்றும் நடக்கலமான அந்த மண்ணை மிதிங்க. எண்ணற்ற அடியார்கள் பல ஆண்டுகளாக பூஜை செய்யறாங்க. ஆனா இன்னும் அந்த மண்ணை மிதிக்கல. அது ஒரு ஹோமம் நடக்கும்போது வந்து மண்ணை மிதிச்சுட்டு அவளை கூட்டின்னு போங்க. இன்னும் சக்தி பெற்ற அன்னை உங்கள் வீட்டில் இன்னும் அதிக அடுத்த கட்டத்துக்கு உங்களை அழைத்து செல்வாள். உங்களுக்கு நான் கூடவே இருக்கேன்னு இன்னும் அதிகமாக உணர்த்துவாள். யாருக்கெல்லாம் இன்னும் பூஜை செய்து நடக்கலை என்றால் அந்த மண்ணை மிதிங்க. பூஜை ஆரம்பிக்கிறவங்க அந்த மண்ணை மிதிச்சுட்டு ஆரம்பிங்க. இல்ல ஆரம்பிச்சுட்டு அந்த மண்ணை தயவு செய்து உடனடியாக மிதியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன உங்களை போட்டு மிதித்து கொண்டிருக்கின்ற துஷ்ட சக்திகளா இருக்கட்டும், என்ன பிரச்சனையா இருக்கட்டும், அனைத்தும் அன்னையின் பாதத்தில் கீழ் கபாலம் இருக்கு பாருங்க. அது போல அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்க அந்த மண்ணை மாதிரி அந்த கபாலத்தை மிதித்து கொண்டு இருக்க போல அந்த நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் மிதித்து பூமிக்கு அடியில் செலுத்தி விடுவாள். புரியுதுங்களா? அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. இன்றிலிருந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்க்கிற அடியார்கள் ராகுகால பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க குருவின் ஆசையோடு இன்றிலிருந்து அந்த பூஜை முறைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க சுவாமி. நம்ம தொடர்ந்து பேசலாம். முதல் நேயர் இணைப்பு இருக்காங்க. வணக்கம் ஜெயபிரதிங்கிற நேரம். யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம்மா. உங்களுடைய பெயர், எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. என் பேர் மேனகா, திருவாரூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் சுவாமிஜி. நெய் நன்றாக குருவாழ்க, குருவே துணை. வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. நிறைய மகிமை எல்லாம் நடந்திருக்குங்க சுவாமிஜி. சரிம்மா, ஒரு சிலதை சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் வந்து ஆண் குழந்தை இருக்காங்க சுவாமிஜி. 2வது பொன் குழந்தை வேணும்னு சொல்லி வேண்டிக்கினேங்க சுவாமிஜி. அதே மாதிரி பொன் குழந்தை பிறந்தாங்க சுவாமிஜி. சந்தோஷமா. டெலிவரி டைம்லயே நிறைய பிரச்சனை இருந்தது. சரிம்மா. அதெல்லாம் அம்மா சரி பண்ணி கொடுத்து நல்லா நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுங்க சுவாமிஜி. சந்தோஷமா. அப்புறமா வந்து எங்க பூர்வீக இடம் சுவாமிஜி ரொம்ப பிரச்சனையா இருந்தது. 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மாமியார் மாமனார் கட்டின வீடு. அதுல அவங்க ஒரு நாளும் இருந்தது கிடையாது சுவாமிஜி. அம்மா கிட்ட வேண்டி அதுக்கப்புறமா நாங்க சீட்டு எழுதி போட்டு அந்த இடத்துல போலாமா வேணாமா நம்ம போலான்னு உத்தரவு கொடுத்தாங்க சுவாமிஜி. அந்த இடத்துல வந்து நாங்க 4 வருஷமா இப்ப நல்லா இருக்கிறோங்க சுவாமிஜி. சந்தோஷம். சந்தோஷம். அப்புறமா பொன் குழந்தைங்க சொன்னீங்களா சுவாமிஜி, அவங்க இப்போ LKGல இருந்து
அவங்களுக்கு ஃப்ரீ சீட்டு கிடைக்கிற மாதிரி அவங்க வேண்டியிருந்தாங்க சாமிஜி. அதே மாதிரி ஃப்ரீ சீட்டும் கிடைச்சிதுங்க சாமி. சந்தோஷமா. இப்போ 8,000 40,000 கட்ட வேண்டிய இடத்துல வெறும் 8,000 கட்டிட்டு இருக்காங்க சாமிஜி. சந்தோஷமா. நிறைய மகிமை எல்லாம் நடந்து கொடுத்துருக்காங்க சாமி. சரிம்மா சரிம்மா. அம்பால உணர முடியுதாம்மா? வீட்டுல இருக்க அன்னை கூடவே இருப்பான்னு சொல்றேன் இல்லையா, வீட்டுல இருக்கிறத உணர முடியுதா பாதகமல பூஜை ராகுகால பூஜையில? ஆமாங்க சாமிஜி, கண்டிப்பா எங்க அம்மா எங்க கூடவே இருக்காங்க சாமிஜி. சந்தோஷமா. பாதகமலும் வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சாமிஜி, 6 வருஷமா ராகுகால பூஜை பண்ணிட்டு இருக்கோம், பாதகமல பூஜை பண்ணிட்டு இருக்கோம். எங்க போனாலும் அம்மா எங்க கூடவே இருந்து எங்களை வழி நடத்துமான்னு சொல்றோம். அம்மா எந்த ரூபத்திலுமே எங்க கூடவே இருக்காங்க சாமிஜி. சந்தோஷமா. பீடத்தில் நடக்கிற யாகத்துல கலந்துகிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாங்க சாமிஜி, மாசம் மாசம் ஹோமத்துக்கு வரோங்க சாமிஜி. அஷ்டமி ஹோமத்துக்கா சண்டி ஹோமத்துக்காமா? அஷ்டமி ஹோமத்துக்கு தான் சாமிஜி. சரி சரி. போன மாசம் அஷ்டமி ஹோமம் ரொம்ப மறக்க முடியாத அஷ்டமி ஹோமம் சாமி. ஆமா, ஆடி மாச அஷ்டமி ஹோமம் பாடலை வெளியிட்டோம். அங்க இருக்கிற அத்தனை பேரும் குழந்தைகள் உட்பட அத்தனை பேருக்கும் மருள் வந்து ஆடினாங்க. குழந்தை பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்க சாமிஜி, அவங்க ஏஞ்சி உக்காந்து அப்படியே எப்படி பார்த்தாங்க பிரமிச்சு போய் பார்த்திருப்பா. அம்பாள் அத்தனை பேர் பிள்ளைகள் பெரியவங்க முதல் கொண்டு குழந்தைகள் உட்பட மருள் வந்து ஆடினாங்க இல்லையா? ஆமாங்க சாமிஜி, மறக்கவே முடியாதுங்க சாமிஜி அஷ்டமி ஹோமம். இந்த மாதிரி ஹோமம் நாங்க எங்கேயுமே ஹோமம்னா என்னன்னே தெரியாதுங்க சாமிஜி. ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம பீடத்துல வந்துதான் சாமிஜி பார்த்தோம். சரி சரிம்மா. அந்த அக்னியில அம்பால பார்க்க முடியுதா? அம்பால உணர முடியுதா அங்க உட்கார்ந்து இருக்கும்போது? ஆமாங்க சாமிஜி, ஆமாங்க சாமிஜி. சந்தோஷமா சந்தோஷமா. எல்லாருக்கும் சொல்லுங்க, அம்பாளின் புகழை உங்களால் முடிந்தவரை பரப்புங்கள். ஏன்னா நாங்க சொல்லி ஒரு 2-3 பேர் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க சாமிஜி. அவங்களும் மாசம் மாசம் ஹோமத்துக்கு வராங்க. சந்தோஷமா. எல்லாருக்கும் சொல்லுங்கம்மா. அதே போல நீங்க எவ்வளவு பேருக்கு சொல்றீங்களோ அத்தனை பேரும் ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருந்து அவங்க அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுறதுக்கு நீங்க காரணமா இருந்தா உங்கள் வம்சமே நல்லா இருக்கும், உங்க தலைமுறையே நல்லா இருக்கும். அன்னையின் புகழை பரப்புறோம், நீங்களும் சேர்ந்து பரப்புங்க. அம்மா கூடவே வழி நடத்துன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோ. என்னம்மா? கடன் பிரச்சனையும் தீர்ந்திருக்குங்க. சந்தோஷமா சந்தோஷமா. இந்த எளிய முறை பூஜை முறை கொடுத்ததுக்கு நன்றி சாமிஜி. சந்தோஷமா. எல்லாரும் இந்த பூஜை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாம் இந்த பூஜை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். எல்லாரும் பெண் குழந்தை இருக்கும் போது ஆண் குழந்தை வேணும்னு கேட்டுப்பாங்க. நீங்க ஆண் குழந்தை இருந்து பெண் குழந்தை வேணும்னு கேட்டிருக்கீங்க, அதையும் கொடுத்துருக்கா பாருங்க. எல்லாமே கொடுப்பா, நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பா. ஆனா பக்தியோடு ஸ்ரத்தையோடு கேட்கணும், புரியுதாமா? அந்த பக்தியோடு ஸ்ரத்தையோடு கேட்டால் மாசம் வரப்போ அஷ்டமி ஹோமத்துல ஏதாச்சும் ஒரு குறையோட வருவாங்க சாமிஜி. அந்த மண்ணு நெரிச்ச உடனே அந்த கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போடுவாங்க சாமிஜி. நிச்சயமா. அதனாலதான் எல்லாரையும் இப்ப கூட சொன்னேன், அந்த மண்ணை மெதிங்க, அம்மா கூடவேன்னு ஒரு யாகத்துல வந்து கலந்துக்கோங்க. வரலன்னா கூட அஷ்டமி ஹோமத்துக்கு ஒரு மாசம் வர முடியலனா கூட ரொம்ப கஷ்டமா அந்த மாசம் ஃபுல்லாவே நல்லாவே இருக்காதுங்க சாமிஜி. அது ஒண்ணும் இல்லம்மா, நம்மளுடைய மனசுல அது பதிஞ்சிடும். அந்த மண்ணை மிதிச்சாதான் அந்த சக்தியை நீங்கள் வாங்கிட்டு போகும்போது அந்த சக்தி உங்களுக்கு ஒரு மாதம் முழுதும் நமக்கு ஒரு எனர்ஜியா இருக்குமா, புரியுதா? அந்த சக்தியை தெரியும். அது இல்லாத போது அது கஷ்டமா இருக்கும்போது அந்த சக்தி இல்லைன்றது, ஒரு சக்தி இழந்த மாதிரி நமக்கு தெரியும். அதான் நீங்க சொல்ல வரீங்க. எப்படியோ அந்த மாசமே நல்லாவே இருக்காதுங்க சாமி. ஹோமத்துக்கு வந்தாதான் சாமிஜி நல்லா இருக்கும். அதாம்மா. ஏன்னா இப்ப எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன், பாதகமலம் வச்சிருக்கவங்க, ராகுகால பூஜை செய்யறவங்க அத்தனை பேரும் மாதத்தில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹோமத்துக்கு வாங்கன்னு. சப்போஸ் அந்த மாதத்துல ஹோமத்துல கலந்துக்க முடியல, ஏதாவது ஒரு பூஜையிலேயாவது அந்த மண்ணை மிதித்து கலந்துட்டு போயிடணும், புரியுதா? அப்ப இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தோணாது. சரியா? நல்லா இருக்குமா? எல்லாருக்கும் சொல்லுங்க. ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் இந்த பூஜை குட்டது கோடான கோடி நன்றி சாமி. சந்தோஷமா சந்தோஷமா. நல்லா இருங்க, நல்லா இருக்குமா. ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கரே சாமிஜி. நல்லா இருக்குமா. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மகிமைகளை மற்ற அடியார்கள் கிட்டையும் பகிர்ந்துகிட்டு வாங்கம்மா. தொடர்ந்து இந்த தருணத்துல நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தொகுப்பு நம்ம நேர்களுக்கு கொடுத்துடலாம் சுவாமி. நேர்களே, ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை
துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர் 1 டம்ளரில் பானகம் வைத்து 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2 அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி நெய்வேத்தியம் காட்டி கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுக்கிரகமும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். குறிப்பு: பூஜைக்கு குருவும் அம்பாளும் சேர்ந்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் படத்தை பயன்படுத்தவும். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052233000 வாட்ஸ்அப் எண் 9840086373. என்ன நேயர்களே, ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தொகுப்பை பார்த்திருப்பீங்க. சுவாமிகள் சொன்ன அதே முறைப்படி தினசரி ராகுகால பூஜை செய்துட்டு வந்தோம் அப்படின்னா கட்டாயம் நம் வாழ்க்கையில ஐஸ்வர்யம் நீடித்து நிலைக்கும். சுவாமிகள் அவர்களை நேரடியாக பார்க்கணும்னு நிறைய பேர் விருப்பப்படுறீங்க. நீங்க எல்லாருமே 9025233000 அப்படிங்கிற அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலியமா தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க 9840086373 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து பாத கமலம் வாங்கணும் நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதற்கான தகவல்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நவராத்திரி பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட பாத கமலம் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி சுவாமிகள் கொடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. பாத கமலம் வாங்கணும் நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். நம்ம தொடர்ந்து பாத கமலம் பற்றி பேசலாம் சுவாமி. அதுக்கு முன்னாடி ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஜெய் பிரத்யங்கர நேரம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சுவாமி வணக்கங்க, ஈரோட்ல இருந்து செல்வராஜ் பேசுறேங்க. வணக்கம் ஐயா, சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க ஐயா. சாமி வணக்கங்க. வணக்கம். நான் இப்பதான் உங்க நிகழ்ச்சி பாக்குறேன். சந்தோஷம், சொல்லுங்க. நான் ஈரோட்ல தொழில் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி. தொழில இப்ப ரொம்ப முடக்கமா இருக்கு. சரி சரி சரி. இப்ப நான் வெளியில வேலைக்கு போயிட்டு இருக்கேன். சரி சரி. உங்க வயசு என்னங்க? என் வயசு 60ங்க. சரி சரி. குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. சரி சரி. 2 பக்கம் பார்த்ததுல செய்வன இருக்குன்னு சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, நம்ம நிகழ்ச்சியை புதிதா பார்த்துருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி கண்ணில் பட்டிருக்கு. நீங்க யதார்த்தமா பார்த்திருப்பீங்க, இந்த நிகழ்ச்சி பார்க்கணும்னு வச்சிருக்க மாட்டீங்க, யதார்த்தமா பாக்குறீங்க. இந்த நிகழ்ச்சி கண்ணில் பட்டிருக்குன்னா இந்த அன்னை உங்களுக்கு அனுகிரகம் செய்ய தயாரா இருக்கா, உங்களுடைய முன்னோர்கள் அனுகிரகம், உங்களுடைய குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்கிறனால தான் இந்த நிகழ்ச்சி கண்ணில் படுது. ஏன்னா எவ்வளோ வருஷமா இந்த செய்வினை பிரச்சனையில் கஷ்டப்படுறீங்க இல்லையா, அதிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான வழி கிடைச்சிருக்கு. முடிந்தால் இன்றே 1:30-3 ராவு காலத்தில் ஆரம்பிங்க, அல்லது நாளை ஆரம்பிங்க. அதே போல் தேய்பிரை அஷ்டமி நடுநி சிவமும் 26ஆம் தேதி வருகின்ற திங்கட்கிழமை நடக்க இருக்கு. அந்த மண்ணை மிதிச்சு அம்மா என்னுடைய பிரச்சனை எதுன்னு சொல்லிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடியோ ராகுகால பூஜை ஆரம்பிங்க. கூடவே இருந்து வழி நடத்துவா. இப்ப நான் மந்திரம் சொல்றேன், கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரத்யங்கரே ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. இந்த மந்திரத்தை தெளிவா 1க்கு 2 தடவை யூடியூப்ல போட்டு கேளுங்க. நீங்களும் சொல்லுங்க, வீட்டில் எல்லாரும் சொல்லுங்க. 60 வயது ஆயிடுத்து, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. தொழில் பண்ணிட்டு அதிலிருந்து விட்டுட்டு வேலைக்கு போறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கு சொன்னாலும் புரியாது. அதிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியை அன்னை அவள் கொடுப்பா. பூஜையை பண்ணுங்க, கூடவே இருமா, வழி நடத்துமான்னு சொல்லுங்க. நிச்சயமா வழிகாட்டுவா, பயன்படுத்திக்கோங்க. நல்லா இருங்க. கண்டிப்பா. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சுவாமிகள் அவர்களை ஒரு முறை நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ளுங்க.
நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அதாவது அன்னையினுடைய பாதம் நம்மளுடைய வீட்டுல இருக்கு அப்படின்னா நமக்கு வேற யாருமே துணை வேணா, அந்த அன்னையே நம்மளுக்கு சர்வமா இருந்து எல்லாத்தையுமே நம்மளை காப்பாத்துவா. அப்படிப்பட்ட பாத கமலம், அதுவும் நவராத்திரி பூஜைகள் வைத்து விசேஷமாக பூஜிக்கப்படுற பாத கமலத்தை வரும் நாட்கள்ல அக்டோபர் 17ஆம் தேதி கொடுக்கறதா நீங்க சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. அதாவது பாத கமலத்திற்கே இவ்வளவு சிறப்புனா, நவராத்திரி பூஜைகள் வைத்து கொடுக்கப்படுற அந்த பாத கமலத்தின் சிறப்புகள் இன்னும் அவ்வளவு இருக்கும் சுவாமி. அது நீங்க அதற்கான விளக்கத்தை கொடுத்துருங்க. தொடர்ந்து வெளியூர் வெளிநாடுகள்ல இருக்கிற அடியார்கள் பாதகமலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் சுவாமி? நிச்சயமா இந்த ஆண்டு பாதகமலம் பெறுகின்ற அத்தனை பேருக்குமே ஒரு நினைவா இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா 10ஆம் ஆண்டில் பாதகமலம் அடி எடுத்து வச்சிருக்கோம். 9 ஆண்டுகளாக எவ்வளோ சக்தி இருந்தால் மட்டும்தான் இந்த பாதகமலத்தை இத்தனை ஆண்டுகள் நம்ம கொண்டு வர முடியும். நானா நினைச்சா ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இருக்க முடியாது, அவன் நினைச்சா கொடுத்துட்டு இருக்க முடியும். அந்த பாதகமலம் எப்படி இருக்கும்னு காட்சிப்படுத்தியிருக்கோம் பாருங்க. அந்த பாதகமலம் என்பது அன்னையின் பாதம் தாமரை பூ மேல் பதித்திருப்பாள். அன்னைக்கு அந்த பாதகமலத்துக்கு பின்னாடி சிம்மம் இருக்கும். அந்த சிம்மம் என்னைக்கும் நமக்கு கூடவே இருந்து பாதுகாக்கும் கவசமாக அன்னை அவள் வைத்திருக்கின்றாள். அந்த பாதகமலத்திற்கும் தாமரைக்கும் நடுவில் 6 வகையான அற்புத மூலிகைகள், சண்டி ஹோமத்தின் பஸ்பங்கள், அஷ்டமி ஹோமத்தின் பஸ்பங்கள். இப்ப 2 அஷ்டமி ஹோமம் இருக்கு, வளர்பிறை தேய்பிறை, 2 ஹோமத்தின் பஸ்பங்கள். ஏன்னா யாகம் எப்படி செய்யணும்னு எல்லாருக்கும் தெரியும், நம்ம அதை காட்சியும் படுத்துறோம். புரியுதுங்களா? அப்ப அந்த யாகத்தின் பஸ்பங்கள் அந்த பாதகமலத்தில் வைத்து அன்னையின் சக்தியை அங்கு வைத்து யாகத்தில் வைக்கப்பட்ட தீர்த்தங்களை புரோக்ஷனம் செய்து அன்னைக்கு அம்பாளுக்கு புரோக்ஷனம் செய்ததுக்கு அப்புறம் பாதகமலத்துக்கு புரோக்ஷனம் செய்யணும். முழுமையான அந்த சக்தியை நேரடியாக உங்கள்கிட்ட கொடுக்குறோம். வேற எதுவும் கலசத்தெல்லாம் மாத்திலாம் வைக்கிறது இல்லை. அங்க வச்சிருக்கிற கலசத்தை அன்னைக்கு புரோக்ஷனம் செய்து அதுக்கப்புறம் பாதகமலத்துக்கு புரோக்ஷனம் செய்யணும். என்னுள் இருக்கக்கூடிய சக்தி அன்னையின் பாதகமலத்தில் அம்மா இவங்க எல்லாருக்கும் கூடவே சென்று அவங்களை வழிநடத்துமான்னு சொல்றோம். அப்ப இந்த பாதகமலத்தை வைத்தால் நமக்கு என்ன நடக்கும்? ராகுகால பூஜையில் நீங்கள் அன்னையிடம் நெருங்குவது, பாதகமல பூஜை அன்னை உங்களிடம் நெருங்குவது. நம்ம அவள்கிட்ட போறது, எல்லாரும் போறோம், எல்லாருமே தெய்வத்தை தேடி போறோம். ஆனா தெய்வம் எல்லாரையும் தேடி வருதான்றது அவங்க உணரும் போதுதான் தெரியும். ஆனா இந்த ராகுகால பூஜையில் நீங்கள் தேடி போகும்போதே அவ தேடி வந்துடுறா. இந்த பாதகமல பூஜையில் நீங்கள் நெருங்கும் போது நிச்சயமாக உங்களோடு இருப்பாள். நான் வாங்கி பாதகமலத்தை சும்மா ஷோகேஸ்ல வைப்பேனா யாருமே பெற வேண்டாம். பாதகமலம் என்பது இப்போது யார் வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் பூஜை செய்யணும்னு நினைக்கிறீங்களா, இந்த சக்தி எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா, இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். அதை பற்றி விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள், பின்னர் வாங்கலாம். நீங்க முதல் தெரிஞ்சுக்கோங்க, அதனா என்ன, எப்படி பூஜை பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வாட்டி கேட்டுக்கிட்டு நீங்க இன்னைக்கு பதிவு பண்ணுங்க, இல்லைன்னா 2 மாசம் கழிச்சு பதிவு செய்யுங்க, அது உங்க சௌரியம். ஆனா தெரிந்து கொள்ளுங்கள். நமது ஜெயபிரத்திங்கிற பீடத்தின் மண்ணை மிதித்து அம்மா எப்படி இருக்கா, அந்த யாகங்கள்லாம் எப்படி நடக்குன்னு பாருங்க. ஒரு முறை பார்த்துட்டு அந்த சக்தியை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம யாகம் எப்படி நடத்துகிறோம், காட்சிப்படுத்துகிறோம் எல்லாமே உங்களுக்கு நேரடியாகவே உங்களுக்கு நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சியிலையும் போடுறோம், யூடியூப்லையும் போடுறோம். அப்போ அது எப்படி இருக்குன்னு அந்த யாகத்தை நீங்கள் நேரடியாக பார்க்கும்போது இன்னும் விசேஷமாக தெரியும். அமெரிக்காலேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க, எல்லா போன பௌர்ணமிக்கு இந்த பௌர்ணமி வரைக்கும் இருந்து அனைத்தையும் பார்த்துட்டு அமெரிக்கா கிளம்புறாங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்ததில்லை சுவாமி, ஆனால் எப்படி நடந்ததுன்னு அங்கேருந்து பார்க்கும்போதெல்லாம் நான் பிரமிச்சு போயிருந்தேன், பார்த்துட்டு போகிறேன். இருந்து 1 மாதம் இருந்து அவங்க குடும்பத்தோடு இருந்து பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த சக்தியை உணர்ந்திருந்தால் 1 மாதம் விடுப்பு எடுத்து பார்க்கணும். 1 மாதம் விடுப்புன்றது சாதாரண விஷயம் இல்லை. வெளிநாடுகள்லேருந்து வராங்க, ஒரு ஹோமத்துக்கு அட்டன் பண்ணிட்டு ஓடிடுறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு ஹோமும் யாராவது ஒரு மக்கள் ஏதாவது ஒரு நாட்டிலேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அப்படி வரவங்க எல்லாம் அந்த ஒரு ஹோமத்துக்கு இருப்பாங்க, அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க. புரியுதா? சென்ற முறை ஆடி அமாவாசை யாகத்தில் வைத்து கொடுத்தோம், எப்படி இருக்குன்னு அந்த யாகத்தை பார்த்திருப்பீங்க, காட்சிப்படுத்திருக்கோம் பாருங்க. இந்த முறை நவராத்திரியில் வைத்து கொடுக்கின்றோம். அந்த நவராத்திரினாலே நம்ம எல்லாரும் நவராத்திரி விழான்னு கொண்டாடுவாங்க, சாரதா நவராத்திரி விழா. நம்ம ஜெயபிரத்திங்கிரா நவராத்திரி யாக பெருவிழான்னு கொண்டாடுறோம். இதுவும் அவள் சொன்ன வாக்கு. அவள் எவ்வண்ணம் சொல்கின்றாலோ அவ்வண்ணம் நம்ம செல்கின்றோம். அவள் என்ன சொல்றாளோ அதை அப்படியே நம்ம செய்யறோம். அதை தான் அடியார்களுக்கும் சொல்றோம். அப்ப அன்னை அவளுடைய 10 நாளும் அந்த நவராத்திரியில் எப்படி இருப்பா, ரொம்ப சக்தியோடு இருப்பா. நீங்கள் எந்த தெய்வத்திலும் பெண் தெய்வத்துக்கு அந்த நவராத்திரியில் மாபெரும் சக்தி உருவாகும். அந்த சக்தியை நாம் பூஜை செய்து பெற வேண்டும். நம்ம நவராத்திரி காலத்தில் வீட்டில் எல்லாரும் பூஜை பண்ணுவீங்க. நம்ம பீடத்தில் மாதம் ஒவ்வொரு நாளும் 10 நாளும் அந்த யாகம் நடக்கும். தாய் வீட்டு சீரெல்லாம் கொடுக்குறோம், எல்லாரும் வரீங்க, எல்லாரும் கலந்துக்கிறீங்க. அந்த ஒவ்வொரு நாளும் எப்படி நடக்குது, கூட்டம் இருந்தாலும் கூட்டம் இல்லைனாலும் ஒரே மூடில் தான் அந்த யாகம் நடக்கும். புரியுதுங்களா? அப்ப அந்த யாகத்தில் கலந்து கொண்டு அன்னையின் சக்தியை பெற்றுக்கொண்டு போகின்றீர்கள். இதுவரை பாதகமலம் பெறாதவர்கள் இந்த நவராத்திரியில் வைக்கப்பட்ட பாதகமலத்தை
பெற்றுக்கொண்டு அன்னையின் சக்தியை வீட்டில் வையுங்கள். இப்போ ஒரு அடியார் பேசினார், 60 வயசாவது நான் செய்வினையில் தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போகிறேன். அவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். அதை இந்த அன்னையிடம் நெருங்கிவிட்டால் நிச்சயமாக யார் யார் செய்வினை செய்கின்றார்கள், செய்தது யார், அதிலிருந்து எப்படி விடுபடணும் எல்லாத்தையும் சொல்லித்தரக்கூடிய சக்தி அன்னை. யார் செய்கிறாங்கன்னு காட்டி கொடுக்கக்கூடிய சக்தி அன்னை. அந்த அன்னையின் ஜெயபிரத்திங்கிரா பாதகமலத்தில் வீட்டில் வைக்க முயற்சி செய்யுங்கள். இதுவரை பெறாதவர்கள், இதுவரை ராவுகால பூஜை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்க அடியார்கள், நம்ம அன்னை ஜெயபிரத்திங்கிரா மூல விக்கிரகம் எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அன்னையை வைத்து வருகின்ற முதல் நவராத்திரி யாக பெருவிழா, அதில் கலந்து கொள்ளுங்கள். அந்த நவராத்திரி யாக பெருவிழாவுக்கு உங்களால் முடிந்த கைங்கரியங்கள் செய்யுங்கள். அந்த யாக பெருவிழாவை ஒரு நாள் கைங்கரியமாக எடுத்து ஹோம கட்டளை எடுத்து நடத்துங்க. நீங்க வந்து நில்லுங்க, நான் வர முடியல, எங்க இருந்தாலும் அந்த ஹோமத்துக்கு நம்மளால முடிஞ்ச கைங்கரியம் செய்யுங்க. உடல் உழைப்பை கொடுங்க. அந்த நவராத்திரி பலனை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். என்னால எதுவுமே பண்ண முடியாது சாமி, பாதகமலம் வாங்கிக்கிறேன், வாங்கிட்டு போய் அவளை அழைச்சிட்டு போங்க. உங்களோடு அவள் வருவாள். என்னை நீ நாடி வா, உன்னை நான் தேடி வருகின்றேன். அவளை நீங்கள் நாடி வாங்க, அவ உங்களை தேடி வருவா. உங்க கூட வருவதை நீங்கள் உணர முடியும். இப்போ ஒரு அடியார் பேசினாங்க பாருங்க, அஷ்டமி ஹோமத்துக்கு வந்தா என்ன குறையோட வருமோ அது போறதுக்குள்ள எனக்கு தீருது சுவாமி, வரலன்னா எனக்கு அந்த மாதம் முழுதும் கஷ்டமா இருக்கு. அப்படி உங்களோடு அவள் ஒன்றி விட்டாள். என்னோட நீ ஏன் வரல? இப்ப நம்ம ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, ஒரு வெளியே எங்கேயோ இருக்கோம், வந்துட்டு பார்க்கலன்னா எப்படி இருக்கும்? வெளிநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு பார்க்காமலே போனா எப்படி இருக்கு? என்னையும் பார்க்காம போனா அப்பா அம்மா கோச்சிக்கிறாங்களே, நீங்க தான் இருக்க ஏன் வரல அப்படின்றத கோச்சிக்கிறதா அவங்களுக்கு ஒரு சங்கடமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அந்த மாதிரி இந்த தாய் உங்களோடு இருப்பாள், உங்களோடு பேசுவாள், உங்களை வழிநடத்துவாள். அப்படிப்பட்ட பாதகமலத்தை பிடியுங்கள். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் உங்களை தேடி வரும் பாதகமலம் பதிவு செய்தால் போதும். முடிந்தவர்கள் அத்தனை பேரும் நேரடியாக வந்து பெற முயற்சி செய்யுங்கள். நவராத்திரி யாகம் பூர்த்தியாகி பௌர்ணமி அன்று வழங்கப்படுகிறது. அனைவரும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அன்னை அவள் கொடுப்பாள். பக்தியோடு பூஜை செய்கின்றவர்கள், இதுவரை பூஜை செய்யாதவர்கள், நான் பாதகமலம் வாங்கி பூஜை செய்வேன்னு நினைக்காதீங்க. இதுவரை ராவுகால பூஜை செய்யலையா, ஒரு 10 நாள், ஒரு 21 நாள் செய்து பாருங்க. அதுக்குள்ள பாதகமலம் வாங்கணுமான்னு உங்களுக்கு தெரியும். அப்படி பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லை சுவாமி எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சது, பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் விருப்பம். இந்த அன்னை அவள் உங்கள் கூடவே இருப்பா, உங்களை வழிநடத்துவாள், உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்வாள். நான் இருக்கின்றேன் உங்களோடு பேசுவாள், உங்களை காப்பாற்றுவாள். அந்த பாதகமலத்தை நவராத்திரியில் வழங்க இருக்கின்றோம். பதிவு செய்து கொள்ளுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. தொடர்ந்து பாதகமலம் வாங்கணும்னு நினைக்கிற அடியார்கள் எல்லாருமே அதற்கான பதிவுகளை தொடர்ந்து செய்துட்டு வராங்க. நம்ம பேசலாம். அதற்கு முன்னாடி ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஜெயபிரதிங்கிற நேரம், யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, நான் திருவண்ணாமலை மாவட்டம், என் பேர் ரமேஷ் பாபு. சரிங்க ஐயா, சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க ரமேஷ் பாபு. வணக்கம் சாமி. வணக்கம். வணக்கம். ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னே என்னுடைய ஃபேமிலி ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க வண்டியில. சரி சரி. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னே என் வண்டியில ஓரமா விட்டு வச்சிருந்தேன். அப்போ வந்து ஆட்டோக்கார மோதிட்டு போறான். ஒரு பிரச்சனை நடந்துன்னு இருக்கு. நான் ஒரு 4 மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கேன். சரி சரி சரி. எல்லாம் கேட்டா கண்டிஸ்டியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா கொஞ்சம் சந்தித்து பேசுறாங்க. வாங்க. இது நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களா? ஆமா சாமி. கவலைப்படாதீங்க. நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஏதோ நீங்களும் நானும் ரொம்ப நாள் பழகின மாதிரி பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி உங்க கண்ணில் பட்டாலே உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குதுன்னு அர்த்தம். கண் திருஷ்டி இருக்குனாலே நிச்சயமாக அன்னையை பூஜை செய்தால் அது விலக வழி கிடைக்கும். கண் திருஷ்டிக்கு அந்த மண்ணை மிதிக்க பாருங்க. திருவண்ணாமலையில இருக்கீங்க, ரொம்ப அருகில தான் இருக்கீங்க. இந்த அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் கலந்து கொள்ள பாருங்க. உங்களுக்கு அன்னையிலிருந்தே எல்லாமே மாற்றம் வரும். புரியுதுங்களா? முயற்சி செய்யுங்க. வீட்டில் ராவுகால பூஜை எப்படி செய்யணும் அலுவலக நம்பரில் தொடர்பு கொண்டு கேளுங்க, சொல்லி தருவாங்க. அம்மா கூடவே இருமா, வழி நடத்துமான்னு முதல் புரிஞ்சுக்கோங்க, சொல்ல ஆரம்பிங்க. ஆபத்தில் வருபவளே போற்றி, இந்த மாதிரி விபத்துகள் எல்லாம் இல்லாமல் இருக்க நம்ம போற்றிய படிங்க. ஜெயபிரத்திங்கிரே ஜெய் ஜெயபிரத்திங்கிரே என்ற மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. ராவுகால் நேரத்தில் வீட்டில் பூஜை பண்ண செய்யுங்க. வேற எதுவுமே வேண்டாம். இப்போ நான் மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. நல்ல மந்திரம் வருது. இதை தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க. வீட்டில் எல்லாருக்கும் சொல்லுங்க. கடையில் போய் உட்கார்ந்த உடனே எந்தெந்த 4 கடை இருக்குன்னா ஒரு கடைக்கு போய் உட்கார்ந்த உடனே கல்லாப்பட்டி தொட்டு ஜெயபிரத்திங்கிரே ஜெய் ஜெயபிரத்திங்க. நீங்க இப்போதைக்கு படம் வச்சிருக்க மாட்டீங்க. அந்த இடத்துல நின்று இன்னிலிருந்து பிரார்த்தனை பண்ணுங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. வர 26ஆம் தேதி அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் கலந்து கொள்ள முயற்சிங்க. அலுவலக நம்பரில் தொடர்பு கொண்டு கேளுங்க, எல்லா விளக்கமும் சொல்லி தருவாங்க. நல்லா இருங்க ரமேஷ். அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேரம் இணைப்புல இருக்காங்க. நிச்சயமா. வணக்கம், ஜெயபிரதிங்கிற நேரம், யாருங்க இருந்து பேசுவீங்க? மேடம், நான் திருப்பூர்ல இருந்து லதா பேசுறேன். சரிங்கம்மா, சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நான் முதல்ல பாக்குறேன். சரிம்மா.
கொஞ்சம் குடும்பத்துல பிரச்சனை, கடன் பிரச்சனை. சரிம்மா, அதுக்கு எது பரிகாரம்? ஒன்றும் வேண்டாம்மா. இந்த முதல் தடவை நீங்க பாக்குறீங்கனாலே நம்மளுடைய கஷ்டத்தை நீக்கக்கூடிய சக்தியாக தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கண்ணில் பட்டிருக்கு. வீட்டுல எளிய பூஜை முறையுமா, ராகுகால பூஜை பண்ண முடியுமாமா? பண்ணலாம் சார். தயவு செய்து அதை எப்படி பண்ணணும் அலுவலக நம்பர்ல கேளுங்க, தொடர்பு கொண்டு சொல்லி தருவாங்க உங்களுக்கு. பூஜையை ஆரம்பிங்க, இன்னைக்கு ஆரம்பிங்க இல்ல நாளைக்கு ஆரம்பிங்க. அம்மா கூடவே வழி நடத்துமான்னு சொல்லுங்க. கடன் பிரச்சனையால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குமா, மனக்கவலைகள் நிறைய இருக்குமா, கடனால ரொம்ப கலங்கி நிக்கிறமா, என்ன நீ காப்பாத்துமான்னு மனசார ஒரு பிரச்சனையை மனசுல நினைச்சிட்டு வேண்டிக்கோங்க. 21 நாளுக்குள்ள நல்ல வழிகாட்டுவா. 3 மாசத்துக்குள்ள அதுக்கு தீர்வே கொடுத்துருவா. பூஜை ஆரம்பிங்க. கடன் பிரச்சனை இருக்கிறவங்க அத்தனை பேரும் அஷ்டமி நடுநிசி ஹோமத்துல கலந்துக்கணும். முடிந்தால் இந்த வருகின்ற 26ஆம் தேதி அஷ்டமி நடுநிசி ஹோமம் இருக்கு. எப்படி கலந்துக்கணும் எல்லா அலுவலகத்துல தொடர்பு கொண்டு கேளுங்க, சொல்லி தருவாங்க. இப்ப நான் மந்திரம் சொல்றேன், கூட சேர்ந்து சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. இந்த மந்திரத்தை சொல்லுங்கம்மா. இப்போத்துல இருந்து சொல்ல ஆரம்பிங்க. நீங்க பூஜை செய்யறதுக்கு லேட் ஆனாலும் மந்திரத்தை உடனே சொல்ல ஆரம்பி. இப்ப நான் சொல்லி கொடுத்துட்டேன், உபதேசமா சொல்லிட்டேன். பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. இடைவிடாமல் உங்க கூட இருந்துகிட்டே இருப்பா. அம்பாள் கூடவே இருமா, வழி நடத்துமா, இதுல இருந்து விடுபடுவதற்கு உண்டான வழியை காட்டுமா அப்படின்னு சொன்னாலே வழி காட்டுவா. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிலிருந்து ராகுகால பூஜையை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய வெவ்வேறு பிரச்சனைகளுக்குமான ஒரே தீர்வாக நீங்க கொடுத்திருக்கிறது தான் அமாவாசை பரிகார பூஜை முறைகள். இந்த பூஜை முறையை இப்ப வரக்கூடிய அமாவாசையில செய்யணும்னு நினைக்கிற அடியார்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் சுவாமி? அதே மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்திலேயே கணவருக்கு ஒரு பிரச்சனை, மனைவிக்கு ஒரு பிரச்சனை, அவங்களோட குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கும். அவங்க எல்லாருக்குமே இந்த பரிகார பூஜை முறைகள் செய்யறது மூலியமா அவங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுமே தீருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அடியார்கள் சார்பா நான் கேட்கிறேன். அதற்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்கேன். நிச்சயமா பரிகாரம் என்பது நிரந்தர தீர்வுமா. ஆனா எல்லாராலையும் பரிகாரங்கள் செய்து கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பரிகாரம் செய்யணுன்ற சூழ்நிலையே வராது. ராகுகால பூஜை செஞ்சா அதுலயே அவங்களுக்கு எல்லாமே நடக்குது. ஆமா, நான் ராகுகால பூஜை ஆரம்பிச்சோன்னே அவங்களெல்லாம் பரிகாரம் செய்யுமா, அது வரைக்கும் யாருக்கும் எதுவும் நல்லது செய்யாத நான் வேண்டிக்க முடியாது. பாதகம்லாம் வாங்கி வச்சோன்னே அவங்களுக்கு உடனே நல்லது செய்யுமான்னு தான் வேண்டிக்கிறோம். பரிகாரம் செஞ்சோடனே நடக்கட்டுமான்னு சொல்றது இல்லை. முதல் படியாக ராகுகால பூஜை, 2ஆம் படியாக பாதகமல பூஜை. முடியாதவர்கள் அதிலிருந்தும் 2 ராகுகால பூஜையும் செய்யறேன், பாதகமல பூஜையும் செய்யறேன், எல்லாம் நடக்குது. ஆனா சிரமங்கள் தீரல, எனக்கு இந்த பிரச்சனை மட்டும் தீரல. எல்லாம் நடக்குது சுவாமி, குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்கல. என் கூட இருக்கிறது கண்டுபிடிக்க முடியுது. சில பேருக்கு ராகுகால பூஜையிலேயே கொடுத்துட்டா சில பேருக்கு பரிகாரம் பண்ணி கிடைக்கணும். அப்ப அதுக்கு உண்டான பரிகார முயற்சி எடுக்கணும். சில பேருக்கு எல்லாமே ராகுகால பூஜை பண்ணுவாங்க, பாதகமல பூஜை பண்ணுவாங்க, திருமணம் உடனே எல்லாருக்கும் கை கூடிடும். சில பேருக்கு திருமணமே கை கூடாது. அப்ப அந்த இடத்துல அவ சொல்ல வரதான் பரிகாரம். புரியுதுங்களா? அப்போ ஒரு வீட்டுல எல்லா பிரச்சனையும் தீந்துரும், கடன் பிரச்சனை தீந்துரும், எல்லாம் தீந்துரும். ஆனா தொழில முன்னேற்றமே இருக்காது. ஏதோ வண்டி ஓடுது, கடன் அடிச்சிட்டா, ஆனா கைக்கும் வரத்துக்கும் போறதுக்கும் சரியா இருக்கு. அடுத்த கட்டம் போறதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்க முதல் இது அனைத்தும் தெரிந்து கொள்ள முதல் ஆலோசனை எடுங்க. கண்டிப்பா. ஏன்னா என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியாம ராகுகால பூஜை, பாதகமல பூஜை, கோயிலுக்கு வந்துட்டு மட்டும் போனா சரியாவாது. நீங்கள் அதை தெரிந்து கொள்ள நான் எல்லாரோடும் நெருங்கி பேச முடியாது. அப்ப நான் சொல்ல வர கருத்தை வாரம் ஒரு முறையோ 15 நாளைக்கு ஒரு முறையோ உங்களுக்கு ஆலோசனை ஒண்ணு கொடுக்குறேன். கிட்டத்தட்ட உங்களோட 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுறோம். அதை நீங்கள் பார்க்கும்போது, அதை கேட்கும்போது எல்லா விதம் நம்மளுடைய அலுவலகத்தில் அம்பாளுடைய பாதத்துக்கு கீழே உட்காந்து கேட்கிறோம். அம்பாள் மேல இருக்கனா நீங்க கீழே நிக்கிறீங்க. அப்ப அவளுக்கு கீழே நீங்க உட்கார்ந்து அந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டு பதிய வைக்கிறீங்க. குழந்தைகள் கேட்டுக்கிறாங்க, குழந்தைகள் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ பெங்களூர்லேருந்து போன வாரம் ஒருத்தவங்க வராங்கம்மா, வந்துட்டு ஆலோசனை எடுத்துக்கிறாங்க. அவங்க வீட்டில் ரொம்ப பிரச்சனை, அதெல்லாம் ஒரு 6-7 மாசமா ஹோமத்துக்கு வர முடியல. அது என்ன பிரச்சனை சொன்னாங்க, எல்லாமே சொல்லிட்டேன். சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பூஜையை பார்க்கறதே ஒரே ஒரு 20 வயசு பொண்ணு தான் பூஜை பண்ணுறா. 16 வயசுல பார்த்து இன்னைக்கு 20 வயசு. அந்த பொண்ணுக்கு உண்டான ஒரு சின்ன பிரச்சனை. அதை வீட்டில் எல்லாரும் என்கிட்ட வரும்போது, நீ என்ன கோயிலில் பார்த்தீங்கன்னா அப்பான்னு கூப்பிட்டு போயிடுவா. அப்போ அவள் ஒரு 6-7 மாசமா வரலன்னொடனே ஆலோசனைக்கு வந்தோடனே, நீ ஏன் 6 மாசமா வரல, 7 மாசமா வரலன்னு கேட்டோடனே விளக்கங்கள் சொன்னாங்க. அப்போ சொன்னேன், இந்த மாதிரி இருக்கு. சரி, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன். அப்போ அவளுக்கு உண்டான கஷ்டத்தை என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறா. அந்த சொல்லணும்னு நினைக்கும் போது பயப்படுறா. அவங்க அம்மா இருக்காங்க, அண்ணங்க இருக்காங்க, நீ சுவாமி கிட்ட சொல்லு. இல்லைன்னா நான் அம்மாட்ட சொல்லிட்டேன், அப்பா கேட்பாரு அப்படின்னு இருக்கா. எப்படி அவ போங்கன்னு சொல்லிட்டேன். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளை நிறுத்தி, உன் நட்சத்திரம் சொல்லு, உன் ராசி சொல்லு, உடனே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அடுத்து உன் ஜாதகம் சொல்லு அப்படின்ட்டு எல்லாத்தையும் வாங்கி பேச ஆரம்பிச்சிட்டு. நீங்க நம்ப மாட்டீங்க, அன்னை அவள் உடனே சொல்லி அந்த குழந்தைக்கு உடனே பரிகாரம் பண்ணுன்னு சொல்றா. அவளுடைய பிரச்சனைக்கு அவ என்ன பிரச்சனையை அனுபவிச்சாலும் நான் இங்க சொல்ல முடியாது பொது தளத்துல. அந்த பிரச்சனையை உடனடியாக தீர்வுக்கு உண்டான பரிகாரத்தையும் செய்ய வைத்து அந்த குழந்தைக்கு பரிகாரமும் செய்து விட்டேன்.
இது முடியுமா? ஏன்னா இவ சொன்னா எல்லாமே முடியும். அப்ப அவங்க ஆலோசனைக்கு வந்ததுனால தானே என்னால செய்ய முடிஞ்சது. அவங்கள்ட்ட இன்னைக்கு வரைக்கும் அவங்கள்ட்ட பரிகாரம் செஞ்சேன்னு இன்னும் சொல்லலை, நிகழ்ச்சியில் தான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? அவங்களுக்கு செஞ்சாச்சு. அப்ப அந்த எதுக்காகனா அந்த கஷ்டத்துல 6 மாசத்துலயும் அவ்வளோ சிரமத்திலையும் நம்மளை தேடி வந்து அதை சொல்ல வந்திருக்கா. அவளுடைய பிரச்சனையை சொல்ல பயப்படுறா. அவங்க வீட்டில் எல்லாரும் சொல்ல முயற்சி சொல்றாங்க. ஆனா அவகிட்ட சொல்லிட்டு நீ ஏன்ட்டு அப்பாவை பேச வைமான்னு சொல்றானா, நீ பேசினதை அவள் கேட்டுக்கொண்டு என்னிடம் உரைத்து என்ன பேச வச்சு உனக்கு தேவையான பரிகாரத்தையும் செய்ய வைத்திருக்கா. ₹1 செலவில்லை. அப்பான்னு கூப்பிட்டுருக்கமா, உனக்கு நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு. புரியுதுங்களா? அப்ப அந்த 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 அன்னைக்கும் குருவுக்கும் உள்ள பாண்டிங் எப்படின்னு தெரியுதா இல்லையா? நீங்கள் அவளோடு பேச வேண்டும். அவளோடு நீங்கள் பேசினால் என்னை வந்து ஒரு முறை நேரடியாக சந்திக்க முயற்சி செய்யணும். பீடத்துல சந்திக்கும் போது அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதை, வந்தீங்களா ஆசீர்வாதம், 15 நாளைக்கு ஒரு வாட்டி பார்க்கிறேன், வாரத்துக்கு ஒரு முறை பார்க்கிறேன். இந்த முறை தேய்பிறை அஷ்டமி நடுநிசி ஹோமத்தன்று பார்க்கணும்னு எல்லாரும் கேட்டீங்க. இந்த வாரம் சனிக்கிழமை கொடுக்குற ஆலோசனை நிறுத்திட்டு திங்கக்கிழமைக்கு கொடுத்துருக்கேன். பயன்படுத்திக்கோங்க. தேய்பிறை அஷ்டமிக்கு வரவங்க எல்லாம் அங்க வந்து பேச முடியாது. ஒரு 20-30 பேர் தான் என்னால் பார்க்க முடியும். அதை பயன்படுத்திக்கொள்ளுங்க. எதுக்காக தான் இந்த குழந்தையோட உதாரணத்தை சொன்னேன். அவ்வளோ சந்தோஷமா போறா. போகும்போதே சிம்மமுகவசம் ப்ரொடெக்டர்லாம் கையில் கொடுத்து எடுத்துன்னு போன்ட்டேன் பரிகாரத்துக்கு பதிலாக. ஆனால் போனதுக்கு அப்புறம் சொல்றா, அவளுக்கு அதெல்லாம் கொடுக்காத, பரிகாரம் செய்கின்றா. உடனே அலுவலகத்தில் கூப்பிட்டு சொல்ல சொன்னேன், அதை போட வேணான்னு சொல்லுமா, திருப்பி கொடுத்துட சொல்ல, அவளுக்கு பரிகாரம் செய்ய சொல்லிட்டா, நான் செஞ்சு தரேன், அது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த நிகழ்ச்சி வாயிலாக பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களுக்கு சொல்கிறேன், பண்ணிட்டோம், தைரியமாக இருக்கலாம், என்ன பிரச்சனைகளும் கவலை இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, 17 வயது, இப்போ 7 வயது, 14 வயது, 21 வயதுக்குள்ளே செஞ்சிட்டிங்கன்னா, இந்த பெண் பிள்ளைகளுக்கு 16 வயதுலேருந்து என்ன அந்த 20 வயசுக்குள்ள 18-19 வயசுக்குள்ள படாத பாடுபட்டுறாங்க. பெண் பிள்ளைகள் மட்டும் இல்லை, எல்லார் பிள்ளைகளும். அதை தாண்டி அவங்க கல்விக்கு போயிட்டாங்கன்னா அவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிட்டு வெளியில வரும்போது படிப்பை விட்டுறாங்க, பிரச்சனையாயிடுது. எல்லா விஷயத்தையும் அந்த சூழ்நிலையை மாற்றி கொடுக்கறதா அந்த பரிகாரம். திருமணத்துக்கு முன்னாடி செய்து கொடுங்கள், உயர்கல்வி போறதுக்கு முன்னாடி செய்து கொடுங்கள். குழந்தை பாக்கியம் இல்லைன்னா கல்யாணம் ஆன உடனே செய்து கொடுத்தா நிச்சயமா நல்ல குழந்தை வருது. நோய் நொடியில படுத்திருக்கீங்க, எங்கெங்கயோ போறோம் மருத்துவர்கிட்ட. சில பேருக்கு மருத்துவத்தில் சரியாப்படுது, எல்லாருக்கும் மருத்துவத்தில் சரியா போகுது. எவ்வளோ பேர் மருத்துவத்தால் சரி பண்ண முடியாம விஷயம் இருக்கு. மருத்துவர்களே சொல்றது என்ன, கடைசியில கடவுள்கிட்ட வேண்டிக்கோன்னு சொல்றாங்க. அப்ப இந்த கடவுள் நீங்கள் வழிபடுகின்ற அன்னை ஏதாவது ஒரு முயற்சி வச்சிருப்பாள், அதை முயற்சி பண்ணக்கூடாதா? பரிகாரம் செய்தாதான் தீர்வு இல்லை, பரிகாரம் ஒரு மருந்து. அது இல்லாம நம்ம கிட்ட அம்பாள் எல்லாமே கொடுத்துருக்கா. பரிகாரம் பண்ணாமலும் குழந்தை பிறந்திருக்கு, பரிகாரம் பண்ணவங்களுக்கும் குழந்தை பிறந்திருக்கு. யாருக்கு எப்படிப்பட்ட தீர்வுன்றதை தெரிந்து கொள்ளுங்கள், ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள், அதுக்கு அடுத்த கட்ட முயற்சிக்கு போங்கள். உங்களால் முடிந்ததை செய்து கொள்ளலாம். எல்லா விதமான வினைப்பயன்களை தெரிந்து கொள்ளுங்கள். கர்ம வினைனா என்னன்னு எல்லாமே சொல்றோம். ராகுகால பூஜையை எப்படி செய்யணும், அம்பாளிடம் எப்படி நெருங்கணும், இந்த முறை அப்படி ஒரு ஸ்பீச் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமா வருது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நமது ஜெயபிரத்திங்கிற பீடத்தின் அடியார்களும் கண்டிப்பாக புதிதாக பார்க்கின்றவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு முறை ஆலோசனை எடுத்து பரிகாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் முடியும் போது செய்யுங்கள். நாங்கள் யாரையும் அழைத்து பரிகாரம் செய்யுங்கள் என்று ஒரு காலம் இல்லை, எப்பொழுதும் சொல்வதில்லை. அதே போல பரிகாரம் செய்தவர்களுக்கு பரிகார எண்ணின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். 2022 யாரெல்லாம் பரிகாரம் செஞ்சீங்களோ அவங்க எல்லோருக்கும் புதிதாக கொடுத்த சக்தியை உங்களிடம் ₹1 வாங்காம இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு சொல்றது இல்லை நான். அப்ப இந்த பரிகார எண்ணியை நீங்கள் பயன்படுத்தும் போது இன்னும் வேகம் எடுக்கும் உங்களுக்கு நாங்கள் செய்யற பரிகாரம். வேற எதுவும் இல்லை. அதை அவசியம் எந்த உலகத்தில் எங்க இருந்தாலும் பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க பரிகார பூஜை முறைகள் செய்யணும்னு நினைக்கிறவங்க வரக்கூடிய அமாவாசையை தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்ளுவாங்க. நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேர இணைப்பு இருக்காங்க. வணக்கம், ஜெய் பிரத்யங்கிற நேரம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்கம்மா, உங்களுடைய பெயர் சொல்லிட்டு சுவாமிகள்கிட்ட பேசுங்கம்மா. கல்யாணம் ஆகல, என்ன வயசு ஆகுதுமா? அவருக்கு 29. பாக்குறேன். சரி சரிம்மா, கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு நமது பீடத்தில் மாதந்தோறும் மங்களமகா சண்டி ஹோமம் நடக்கும். எல்லா விதமான மங்களத்தையும் பெற்றுத்தரக்கூடிய மகா ஹோமம் அது. அந்த யாகத்தில் கலந்து கொள்ள முயற்சிங்க. இந்த மாதம், வருகின்ற மாதம் செப்டம்பர் 1ஆம் தேதி நடக்க இருக்கு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முடிந்தால் வீட்டில் ராகுகால பூஜை நாளைக்கு ஆரம்பிங்க. ராகுகாலத்து நேரத்தில் எப்படி செய்யணும் அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு கேளுங்க, சொல்லி தருவாங்க. திருமணம் நடக்கணும்னு ஒரே கோரிக்கை வச்சு வேண்டுங்க, நிச்சயமா வழிகாட்டுவா. நான் மந்திரம் சொல்லித்தரேன், முடிஞ்சா கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரத்யங்கிரே. நீங்க பேசுறது கேட்கலாமா? ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரேன்ற மந்திரத்தை சொல்லுங்க. நிச்சயமா அவ்வளவுதான், தெளிவா சொல்றீங்க. நான் சொல்றேன், ஒரு முறை சொல்லிடுறேன், நீங்க சொல்லுங்க. ஜெய் பிரத்யங்கிரே,
ஜெய் பிரதீங்க. ஜெய் ஜெய் பிரத்திங்கிற அவ்வளவுதான். அழகா சொல்றீங்க. வீட்டுல எல்லாரும் சொல்லுங்க. முக்கியமா திருமணமாகாத அந்த உங்களை மகனை சொல்லுங்க. அம்மா கூடவே வழி நடத்து. வேற என்ன கேட்கிறோம்? கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்கிறோம். அதை நல்ல வரனா அமைத்து கொடு. கல்யாணம் ஆயிடும். அதை நல்ல வரனா அமைத்து கொடு. நல்ல குடும்பத்தோடு அமைத்து கொடுன்னு வேண்டுதலை வைங்க. சர்வமங்களா எண்ணெய்ன்னு ஒண்ணு இருக்கு. ராகுகால பூஜை ஆரம்பிக்கும் போது அந்த எண்ணெயை விட்டு 20 நிமிடம் பிரார்த்தனை பண்ணிட்டு வேண்டுங்க. முடிஞ்சா அலுவலகத்துல எல்லாம் கேளுங்க, சொல்லி தருவாங்க. நல்லா இருக்குமா? அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. இன்றிலிருந்து ராகுகால பூஜையை செய்ய ஆரம்பிச்சிடுங்க சுவாமி. தொடர்ந்து இந்த தருணத்துல ராகுகால பூஜை மற்றும் பாதகமல பூஜைகள் செய்யறதுனால ஏற்படக்கூடிய மகிமைகளுக்கான தொகுப்பு நம்ம நேயர்களுக்கு கொடுக்கலாம். நேயர்களே, ராகுகால பூஜை மற்றும் பாதகமல பூஜைகளை தொடர்ந்து செய்யறதுனால ஏற்படக்கூடிய மகிமைகளுக்கான தொகுப்பு இதோ. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். அதர்வண வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடு பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஜெய் பிரத்யங்கரா நவராத்திரி ஹோமத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம் புரட்டாசி மாதம் 17/10/2024 பௌர்ணமி அன்று வழங்கப்பட உள்ளது. குறைந்த நபர்களுக்கு மட்டும் அன்று வழங்கப்படுகிறது. வேண்டுபவர்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9022330000 மற்றும் 9840086373. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் நன்றாக குருவாழ்க, குருவே துணை. நான் புதுக்கோட்டை மாவட்டம் வன்னியன்விடுதி கிராமத்திலேருந்து. என் பேர் சாந்தி. ராகுகால பூஜை பாதகமல பூஜையில் என் பிள்ளைகளை நல்ல வழியாக திருத்தி கொடுத்துருக்காங்க. ஆலோசனை எடுத்து அதன் பிறகு சிங்கமுக கவசம் போட சொன்னாங்க குறிச்சி. அது போட்டு ஒரு முறை உயிரை காப்பாற்றிருக்காங்க. என்னையும் என் பிள்ளையும் உயிரை காப்பாற்றிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஒருத்தவங்களுக்கு மாதுளம்பழம் வாங்கி கொடுத்து இன்னைக்கு 8 மாதம் குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. இப்போ என்னோட உடம்புல 4 வருஷமாக இருந்த அரிப்பு பிரச்சனை என்னன்னே தெரியாமல் நான் சித்திரவதைப்படுறேனேம்மா, என்னை காப்பாற்றுன்னு சொல்லி அழுதேன். அம்மா மிளகாய் சங்கல்பம் செய்யி, அதால தான் உனக்கு பிரச்சனைக்கு முடிவு வரும்னு சொன்னாங்க. நான் போன மாதம் செஞ்சுட்டு போனேன். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அம்மா தான். குருஜி சொல்கிறபடி படிப்படியாக எல்லாத்தையும் பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என்று கேட்டுங்க. இந்த பூஜையை கொடுத்த குருஜிக்கும் அம்பாளுக்கும் ரொம்ப கோடான கோடி நன்றி. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறு தோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். வாழ்வில்
வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052233000 வாட்ஸ்அப் எண் 9840086373. என்ன நேர்களே, பாதகமலம் மற்றும் ராகுகால பூஜைகளை தொடர்ந்து செய்யறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்திருப்பீங்க. இந்த மகிமைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னா நம்மளும் தினம்தோறும் ராகுகால பூஜை மற்றும் பாதகமல பூஜைகளை செய்துட்டு வரணும். தொடர்ந்து வருகிற 26ஆம் தேதி நம்முடைய பீடத்துல அஷ்டமி நடுநிசி ஹோமம் நடைபெற இருக்கு. அதுல மிளகாய் சங்கல்பம் செய்யணும்னு நினைக்கிறவங்க அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். தொடர்ந்து செப்டம்பர் 1ஆம் தேதி சண்டி ஹோமமும் 2ஆம் தேதி அமாவாசை கூட்டு வழிபாடும் நடைபெற இருக்கு. இதிலும் அடியார்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையினுடைய அருளை பெறலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஜெய் பிரத்யங்கர நேரம். யாரெங்க இருந்து பேசுறீங்க? வணக்கங்க. வணக்கம்மா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்களுடைய பெயர், எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. நான் கள்ளக்குறிச்சி செல்வி. சரிங்கம்மா, உங்களுடைய பெயர் சொல்லிட்டு சுவாமிகள்கிட்ட பேசுங்க. செல்விங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமி. வணக்கம்மா. சாமி, எனக்கு நல்லா பஜனைலாம் நடந்துருக்கு சாமி. சரி சரிம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு நான் 2 வருஷம் ராகுகால பூஜை பண்றேன். சரிம்மா. ராகுகால பூஜை பண்ணிட்டு அஷ்டமி ஹோமத்துக்கு வந்தேன். சரிம்மா. வந்த உடனே போட்டோ வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணேன். சரிம்மா. எனக்கு வீட்டுக்காரங்க இல்ல, 3 பசங்க. சரிம்மா. எங்க வீட்டுக்கு வந்து இப்ப போய் 12 வருஷம் ஆகுது. போயிட்டார், வேணான்னு விட்டுட்டு போயிட்டார். சரிம்மா. ஆமாங்க. சரிம்மா. அப்புறமா என் புள்ளியில வச்சுட்டு கஷ்டப்பட்டு என் பையனை படிக்க வச்சான். சரிம்மா. அவன் படிச்சுட்டு 4 வருஷம் வேலைக்கு போவாது இருந்தான். வேலை எங்கேயுமே செட் ஆகல. சரிம்மா. அஷ்டமி ஹோமத்துக்கு வந்து அம்மா வேலைக்கு அழுத்தேன். 3ஆம் மாசம் என் பையன் வேலைக்கு போயிட்டான். சந்தோஷமா சந்தோஷமா. வீடு கட்டி அப்படியே இருந்துச்சு 2 வருஷமா, எந்த வேலையும் இருந்துச்சு. சரிம்மா. அப்புறம் அம்மாட்ட வந்து எழுதிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா வேலை அம்மா முடிச்சு கொடுத்துட்டா. சரி சரிம்மா. என் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கு. பசங்க எல்லாம் சின்ன பசங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்ன பண்றதுன்னு சொல்லி அம்மாட்ட வந்து வச்சுட்டு அந்த தண்ணி தீர்த்தம் குடிச்சு விட்டு உடம்புல இருக்கிறது. உங்களது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுமா, சிக்னல் வர இடமா பார்த்து நின்னு பேசுங்க. சொல்லுங்கம்மா. உடம்புல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. சரிம்மா. அது அம்மாவை ஜெயப்படுத்தீங்க தண்ணி குடிச்சோம். சரிம்மா. உடம்பு பிரச்சனை. அம்பாள்கிட்ட வச்ச தீர்த்தத்தை குடிச்சிட்டு இருக்கீங்க, ராகுகால பூஜையில வச்ச தீர்த்தம். சொல்லுங்கம்மா. ஆமா குருஜி. சரிம்மா. அப்புறம் திரும்பி எங்க வீட்டுல வந்து ஒரு நகை தொலைஞ்சு போச்சு, வேற ஒருத்தவங்களுக்கு வச்சிருந்த. சரிம்மா. பொங்கல்ல இருந்து தேடி பார்த்துட்டு அழுத்துட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு இவ்வளவு தொழில் அப்படின்னு அவங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. சரிம்மா. நான் எதுவும் பண்ணி கேமாந்து திட்டு பலி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்தேன். சரிம்மா. அம்மாவோட பாட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்து 3 வாரமே என் கையில கட்டி. புரியலமா, கட் ஆகுது நீங்க பேசுறது. பாதகமலம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேக்குதுமா. அம்மாவோட பாட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்துச்சு. வாங்கிட்டு வந்து 3ஆம் வாரமே என் கையிலே அந்த மோதனுக்கு எடுத்துக்கிச்சு குருஜி. சரி சரி சரிம்மா. இந்த அம்மாவை நினைச்சு பாதகமலம் குடிச்சிட்டாதான் அழுத. அதை வாங்கி கொடுத்துருக்க திருப்பி சொல்லி வாங்க எனக்கு. சரி சரிம்மா. அப்படின்னு அழுவனை குடிச்சு திரும்பி எனக்கு அந்த மோதம் எடுத்துக்கிட்டு குடிச்சு. என் புள்ளிய நல்லா இருக்கு குருஜி. அப்பெல்லாம் எனக்கு ஒரு சாப்பாட்டு கூட கஷ்டம் குரு. என்னைக்கு இந்த பூஜை பண்ணணும் அந்தல இருந்து எனக்கு நல்லா இருக்கு. சந்தோஷமா சந்தோஷமா. எத்தனை மகிமைகள்மா. உடம்ப காப்பாத்தி கொடுத்துருக்கா. பிள்ளைகள் வேலைக்கு போகாம 4 வருஷமா இருந்தது 3 மாசம் நம்ம அஷ்டமி நடுநிசி ஹோமத்துல வந்து கலந்துக்கிட்ட உடனே மாத்தி கொடுத்துருக்கா. எல்லா விதமான நன்மைகளும் உங்க கூடவே இருக்கா. உடம்ப சரி பண்ணி கொடுத்துருக்கா. திருட்டு பழியிலேருந்து நம்மளை விலக்கி வச்சிருக்கா. எவ்வளோ பெரிய சந்தோஷம். அன்னையோட அனுகிரகம் உங்களுக்கு எப்பயும் கூட இருக்கு. அம்மா கூடவே இருமான்னு எல்லாருக்கும் சொல்லுங்க. அம்பாளுடைய சக்தியை ஒவ்வொரு அஷ்டமிலையும் வந்து கலந்துக்கோங்க. நல்லா இருங்கம்மா.
அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய மகிமைகளை மற்ற அடியார்கள் கிட்டையும் சொல்லிட்டு வாங்கம்மா. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இன்னொரு நேயர்கிட்ட பேசி நிச்சயமா. வணக்கம், ஜெய் பிரத்யங்கிற நேரம். யாருங்கிறது பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. உங்களுடைய பெயர், எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. பெங்களூர் வந்து பேசுறோம். சரிங்கம்மா, உங்களுடைய பெயர் சொல்லிட்டு சுவாமிகள்கிட்ட பேசுங்க. ஹலோ, எங்க பெயர் ருக்மணி. சொல்லுங்கம்மா. என் பெயர் ருக்மணி. சரிம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு எங்க போனாலும் வேலையே செட் ஆக மாட்டேங்குது. சரி சரிம்மா. நான் தனிமையில தான் வாழ்க்கை நடத்திட்டு நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களாம்மா? ஆமா ஆமா. கவலைப்படாதீங்க. ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அலுவலக நம்பர்ல தொடர்பு கொண்டு கேளுங்க, வாட்ஸ்அப்ல கேளுங்க, தகவல் அனுப்புவாங்க. பூஜை பண்ணுங்க. அம்மா கூட வேறு வழி நடத்துன்னு கேளுங்க. முடிஞ்சா அஷ்டமி நடுநிசி ஹோமத்துல வந்து கலந்துக்கோங்க. இப்ப கூட ஒரு அம்மா பேசினாங்க, பையன் 4 வருஷமா வேலைக்கு போல, ஆனா ஹோமத்துல கலந்துக்கிட்ட 3 மாசத்துல வேலை கிடைச்சிருச்சு. உங்களால முடிந்தா வந்து கலந்துக்கோங்க. அப்படி இல்லையா, ஜெய்புரத்திங்கிறே ஜெய்புரத்திங்கிறே சொல்ல ஆரம்பிங்க. ராகுகால பூஜையை ஆரம்பிங்க. கூடவே இருமா, வழி நடத்துமான்னு கேளுங்க, நிச்சயமா வழிகாட்டுவா. நான் சொல்ற சொல்லித்தர மந்திரத்தை சொல்லுங்கம்மா. ஜெய்புரத்திங்கிறே ஜெய் ஜெய் பிரத்திங்கிறேன். நீங்களே சொல்றீங்க. அம்பாள் நான் இப்ப சொல்லும் போது உங்களுக்கு உபதேசமா இருக்கு. இந்த மந்திரத்தால பலன் என்னவோ அது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். 21 நாள்ல வேலையும் கிடைக்கும். பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்லா இருங்கம்மா. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அதாவது வரக்கூடிய 26ஆம் தேதி தேய்பிறை அஷ்டமி நடுநிசி ஹோமம் நம்மளுடைய பீடத்துல வந்து பிரம்மாண்டமா நடைபெற இருக்கு. தொடர்ந்து அஷ்டமி ஹோமங்கள்ல கலந்துக்கிறது மூலியமா எண்ணற்ற, அதாவது இந்த அஷ்டமி ஹோமத்துல வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா அடுத்த அஷ்டமிக்குள்ள அதை நிறைவேற்றி கொடுத்துடுறா அப்படிங்கிற சான்றுகள் நம்மளுடைய நிகழ்ச்சியில நிறைய அடியார்கள் பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பா சொல்லணும்னா தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே, வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே அந்த அன்னை அஷ்டமியில் கலந்து கொள்ளும் அடியார்களுக்கு சரி பண்ணி கொடுத்துறா. அதுக்கு இப்ப பேசின அடியாரும் சான்று. அதே மாதிரி தொடர்ந்து அஷ்டமி ஹோமத்துல மிளகாய் சங்கல்பமும் வந்து அடியார்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஹோமத்துல வந்து கலந்துக்க முடியல, அந்த டைம் வந்து வெளியூர்ல இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் மிளகாய் சங்கல்பம் செய்யணும்னு நினைக்கிறவங்க செய்யலாமா சுவாமி? நிச்சயமாமா. இந்த மிளகாய் சங்கல்பம் என்பது மிக மிக சிறப்பு. அஷ்டமி நடுநிசி ஹோமம் என்பது அம்பாளுக்கு பிடித்த ஒரு பிரம்மாண்ட ஹோமமா. அவ எப்படி ஏத்துக்கிறாளோ அப்படிதான் ஏத்துக்க வைப்பாங்க. ஏன்னா அந்த ஹோமம் வந்து எப்படி இருக்குன்னு, எப்படி நடந்ததுன்னு போன சென்ற அஷ்டமி ஹோமம் எப்படி நடந்ததுன்னு காட்சிப்படுத்திருக்கோம் பாருங்க. இப்போ ஒரு அடியார் பேசினாங்க முதல் மகிமை பேசும்போது. ஏன்னா ஆடி மாதம் என்றாலும் சிறப்பு, அது அம்பாளுடைய மாதம். அந்த மாதத்தில் வருகின்ற நடுநிசி அஷ்டமி ஹோமம் என்பது மிகவும் சிறப்பு. ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது. சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் மருள் அத்தனை ஆட்டம். நானே இதுவரை பார்த்திராத ஹோமம் என்ற அளவுக்கு அந்த அளவுக்கு பிள்ளைகள்லேருந்து அந்த பாட்டுக்கு அந்த அப்படி ஒரு ஆக்ரோஷம் அம்பாள். குழந்தைகிட்ட வருமா, சின்ன குழந்தை ஆடுதுமா. அப்படி ஒரு அன்னை அவள் ஏற்றுக்கொள்ள இடம் அது. அந்த இடத்துல அவ இருக்கா. அவ இடத்துல நீங்க வரும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அது அஷ்டமி நடுநிசி ஹோமமா இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நமக்கு என்னென்ன துன்பங்கள் மட்டுமே சந்திச்சுட்டு வரோம். இதுவரைக்கும் இன்பமே நம்ம பார்த்ததில்லை. இதுவரைக்கும் கணவன் மனைவி நல்லா இருந்ததே இல்லை, நான் சந்தோஷமாவே இருந்ததில்லை. இதுவரைக்கும் என் பிள்ளை என்னோட ஒழுங்காவே பேசுறதில்லை, பிள்ளைகள் ஒழுங்காவே படிக்கிறது இல்லை. நமக்கு பில்லி சூன்யம் ஏவல் வைத்துக்கிட்டே இருக்கான். எப்போ பார்த்தாலும் நம்மளை அழிக்கணும்னு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நிச்சயமா நிகழ்ச்சியை புதிதாக பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வரும். என்ன ஏதோ சாமி ஏதோ பேசிக்கிட்டே இருக்காரு. ஆமாம், அப்படிதான் நினைப்பீங்க. நிச்சயமா நினைக்க தோணும். நினைத்தால்தான் மனிதன் புத்தி என்னென்னமோ மாறிக்கிட்டே இருக்கும். நினைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நினைங்க. ஆனால் இவை எப்படின்னு ஒரு தடவை வந்து அந்த மண்ணை மிதித்து அங்கே உள்ளே வரும்போது மட்டும் ஒரே ஒரு நுழைவட்டை மட்டும் பெற்றுக்க சொல்கிறோம். அதுவும் அவள் உத்தரவின் பேரில் தான். அந்த நுழைவட்டை பெற்றுட்டிங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு எப்போ வந்தாலும் அந்த நுழைவட்டை வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வரலாம். நுழைவட்டை என்பது நீங்கள் உள்ளே நுழைவதற்கு அனுமதி சீட்டு மாதிரி. அதை மட்டும் பெற்றுக்கொள்ளுங்கள். கூட்டங்கள் அதிகமாக வரும்போது நாங்கள் அடையாளத்திற்காக அம்பாள் கொடுத்துருக்கோம், அதை பயன்படுத்திக்கோங்க. அவசியம் அதை பயன்படுத்திக்கோங்க. யாகம் முடிகிற வரைக்கும் இருந்து பாருங்க. அந்த ஜோதியில் அம்பாளை காட்டும்போது எப்படி இருக்கு பாருங்க. அங்கிருந்து நான் பண்ணும்போதே என்னோடு பேசுவாள். நீங்க வெளியிலிருந்து பார்க்கும்போது எல்லாரும் ஜெய்பிரத்திங்கிரே ஜெய் ஜெய்பிரத்திங்கிரே மந்திர கோஷம் சொல்லும்போது அந்த ஜெய்பிரத்திங்கிரா மந்திர கோஷ அருள் மழையில் நனைகிறோம். அப்ப அந்த யாகத்தில் நீங்கள் வந்து கலந்துகிட்டவங்க அத்தனை பேரும் அத்தனை கூட்டமும் முடிகிற வரைக்கும் இருந்து விடிந்தாலும் ஆசீர்வாதம் வாங்காம போறதில்லை. ஒரு சிலர் வேலை சம்பந்தமாக வெளியூர் ட்ரெயின் போற சம்பந்தமாக ஓடுறாங்க. நான் ஒன்றும் தப்புன்னு சொல்ல, அதுக்காகவே அங்கே வெளியில குங்குமம் வச்சிருப்போம், அதை வாங்கிட்டு போய்க்கோங்கன்னு சொல்றேன். பீடத்திற்கு வந்து மண்ணை மிதித்தால் அம்பாளின் அருள் பிரசாதமான அந்த குங்குமம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ நீங்க மிளகாய் சங்கல்பம் கேட்குறீங்க. யாகத்தின் மண்ணை, அந்த மண்ணை மிதித்து யாகத்தை பார்த்தாலே உங்களோடு அம்பாள் பேசுகின்றால் புதிதாக ராகுகால பூஜை செய்யலாம்.
வந்து மிதிச்சு அந்த மண்ணை மிதிச்சு அந்த படத்தை வாங்கிட்டு மடியில வச்சுக்கோங்க. யாகம் முடிகிற வரைக்கும் அம்மா காப்பாத்து, கூட வேறு நாதி எட்டு கிடக்கின்றமா, எனக்கு காப்பாத்த ஆள் இல்லை, என்னை அழிக்க ஒரு கூட்டம் இருக்கு, யாரோ என்னென்னமோ பண்றாங்க, பொய் பித்தலாட்டங்கள் என்னை சுத்தி இருக்கிறது, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, எது இல்லை, எது உடனடியா தேவை அதை மட்டும் நினைத்து யாகம் முடிகிற வரைக்கும் நினைச்சிட்டு இருங்க. உங்களுக்கு அடுத்த அஷ்டமிக்குள்ள வழியே காட்டுவா, நீங்க போறதுக்குள்ளேயே வழி காட்டுவா. அடுத்த அஷ்டமி வரைக்கும் தேவையில்லை, போய் காலையில நைட்டு தூங்கி காலையில எஞ்சிருக்குள்ள வழி காட்டிடுவா, அடுத்த அஷ்டமிக்குள்ள தீர்வு கொடுத்துருவா. புரியுதுங்களா? அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எண்ணற்ற அடியார்கள் பார்க்கின்ற அத்தனை பேரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். வரும்போது ஒண்ணு குடும்ப சங்கல்பம் செய்யுங்க. ஏன் சங்கல்பம் செய்யணும்? நான் என்னுடைய பிரச்சனை இதுமா, என் ராசி நட்சத்திரம் இது, இந்த கோத்திரத்திலிருந்து வரேன்னு சொல்லிட்டு போங்க, அவ பார்த்துப்பா. இது குடும்ப சங்கல்பம். முடிந்தவர்கள் அத்தனை பேரும் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குமா, 25 வயசு 30 வயசு 40 வயசுக்கு கல்யாணம் ஆகாம இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்னென்னமோ செஞ்சு பார்த்துருப்பாங்க, நடக்காது. ஒரே ஒரு முறை மிளகாய் சங்கல்பம் செஞ்சா அது சரியா போயிடுனா வந்து செஞ்சு பாருங்க. இப்போ ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க, உடம்பு பிரச்சனை, அலர்ஜி இருந்துச்சு, சொரியாசிஸ் மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அன்னையே போய் சொல்லியிருக்கா மிளகாய் சங்கல்பம் செஞ்ச உடனே சரியா போச்சு. ஒவ்வொரு சின்ன விஷயம், மருத்துவர்கிட்ட போவோம் சரியவே ஆகாது, எல்லா விதமான மருத்துவம் பார்ப்போம், ஒரு மிளகாய் சங்கல்பம் அங்கிருந்து எழுதி உங்களுடைய பிரச்சனைலாம் எழுதி வெத்திலையில் எழுதி மிளகால வச்சு என்கிட்ட கொடுக்குறீங்க, நீங்க கையில வச்சு பிரார்த்தனை பண்றீங்க. நான் எதுவும் போய் தனியா எடுத்துன்னு போய் எதுவும் பண்ணல, உங்க முன்னாடி தான் யாகத்துல போடுறேன். அந்த அன்னை அவள் ஏற்றுக்கொண்டு பிரம்மாண்டமான அந்த அக்னி ஜோதியில் வந்து உங்களுடைய விஷயங்கள் அனைத்தும், உங்களுடைய தீவினைகள் அனைத்தும் பஸ்பமாக்கின்ற யாகம் தேய்பிரை அஷ்டமி நடுநிசிவமும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முடிகிற வரை இருங்கள், பிரார்த்தனை பண்ணுங்க, உங்களுடைய வேண்டுதலை வைங்க. என் கூட வாமான்னு கூட்டுன்னு போங்க, இந்த சக்தியை கூப்பிட்டுட்டு போங்க, உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள் தான் நான் சொல்றேன். புரியுதா? அதற்கு அந்த அஷ்டமி நடுநிசிவமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எப்பேற்பட்ட தீவினைகள், எப்பேற்பட்ட செய்வினைகள் பிரார்த்தனை செய்யுங்கள். முடிந்தால் அஷ்டமி ஹோமத்தில் மிளகாய் சங்கல்பம் செய்யுங்க. முடியலையா குடும்ப சங்கல்பம், அதுவும் முடியலையா சத்தம் இல்லாமல் பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் கூட்டமா வரன்றது முக்கியம் இல்ல, 10 பேர் இருந்தாலும் யாகம் நடத்தலாம். மக்கள் கூட்டம் வர்றது முக்கியம் இல்ல, மக்களுக்கு நன்மை நடக்கணும். நீங்கள் வந்து அங்க அமர்ந்து அமைதியாக இருக்கின்ற யாராக இருந்தாலும் உங்கள் கூட அன்னை இருப்பாள். சத்தப்படுத்துறதுக்கு காரணம் யாராக இருந்தாலும் அங்க அன்னை இருக்க மாட்டாள். ஒவ்வொரு யாகத்திலும் சொல்றேன். அதனால நான் 10 பேரை கூட்டினு வரேன் சாமி, நான் 50 பேரை கூட்டினு வரேன், அத்தனை பேரை கூட்டினு வர வேண்டாம். கூட்டினு வர அத்தனை பேரும் பக்தியோடு இருக்காங்களா பாருங்க. இது டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது. எல்லா கோயிலுக்கும் போற மாதிரி வந்து அங்க வந்துட்டு போக முடியும். மற்ற கோயிலெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிடலாம். அங்க வந்து உட்கார்ந்து இருக்கணும். நீங்கள் ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காருங்க. உங்கள் வினைப்பயனை அங்க விட்டுட்டு போறீங்க. அப்ப அதுக்கு தயாராக பிரார்த்தனை செய்யுங்கள். முடிந்தவர்கள் மிளகாய் சங்கல்பம் செய்யும்போது உங்களுடைய வினைப்பயனை அத்தனையும் அங்க பஸ்பமாகுது. அன்னையிடம் அதை வேண்டிதான் போடுறேன். புரியுதா? அதை இருந்து அவசியம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த அஷ்டமி நடுநிசி ஹோமம் உங்களுக்கான ஹோமம், உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஹோமம். அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். அரசாங்க வேலை கிடைக்கணும், பதவி உயர்வு கிடைக்கணும், பதவி உயர்வு வேணும் போது அங்க பதவியே நம்ம உயரக்கூடாதுன்னு ஒருத்தர் நமக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பான். அரசியல்ல பதவி உயரக்கூடாதுன்னு ஒருத்தர் நமக்கு 4 பேர் முட்டுக்கட்டை போட்டுட்டு இருப்பான். அதை மீறி நம்ம பேர் அங்க ரெக்கமெண்டேஷன்ல போனோம்னா இவகிட்ட ரெக்கமெண்டேஷன் வா. புரியுதுங்களா? நேற்று கூட ஒரு அடியார் வந்தார், நான் கவுன்சிலர் இருக்கேன் சாமி, கவுன்சிலருங்க எம்எல்ஏ ஆகுனா அஷ்டமி நடுநிசி ஹோமத்துக்கு வாங்க. எதுவா இருக்குன்னு முக்கியம் இல்லை, நீங்கள் அடுத்து உயர்கட்டத்துக்கு போக வேண்டும். புரியுதுங்களா? எம்எல்ஏ இருக்குன்னா அடுத்தது நீங்க மந்திரி ஆகணும்ல, அப்படியே இருக்கலாமா? அது முடியாது. அதுபோல அடுத்த கட்டங்களுக்கு உங்களை அழைத்து செல்வாள் அன்னையவள், உங்களோடு இருப்பாள். இந்த அஷ்டமி நடுநிசி ஹோமம் உங்களுக்கு என்ன அடுத்த கட்டம் தேவை என்பது அன்னையவள் புரிய வைத்து அடுத்த கட்டத்துக்கு உங்களை எடுத்து செல்வாள். உங்களுக்கு இருக்கக்கூடிய வினை பயன்கள் இருந்து பில்லி சூன்யம் ஏவல் இருந்து அத்தனையும் தவிடு பொடியாக்கி பஸ்பமாக்கின்ற யாகம் அஷ்டமி நடுநிசி ஹோமம் மிளகாய் சங்கல்பம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. அதே மாதிரி சிம்மமுக கவசம் தனி நபரின் பாதுகாப்புக்காக நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது தான் சிம்மமுக கவசம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்தை, நமக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் நீங்கணும் அப்படின்னா இந்த ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்தை நீங்க அடியார்களுக்காக கொடுத்திருக்கீங்க. இதை பத்தியும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுங்க. நிச்சயமா. சிம்மமுக கவசம் என்பது நமக்கு இப்போ ஒருத்தர் பேசினார் பாருங்க, 4 மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கேன், ஆனா எனக்கு எப்ப பார்த்தாலும் அடிபடுது வண்டி. இந்த மாதிரி அடிபடுகின்ற விஷயங்கள் அனைத்தும் நீங்கணும்னா சிம்மமுக கவசம் போடுங்க. அந்த சிம்மமுக கவசம் என்பது 108 ரத்தின பஸ்பங்கள் உள்ளடக்கப்பட்டது. அப்ப நம்ம எல்லாருமே ஒரு வகையில ஒரு உயர்ந்த இடத்துக்கு போனோம். உயர்ந்ததுன்னா ரத்தினத்தை சொல்லுவாங்க. ரத்தினமே வைரமே முத்தேன்னு பிள்ளைகளை கொஞ்சுறாங்க. அந்த பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்களான்னு நிறைய பேருக்கு தெரியாது. நிச்சயமாக இந்த சிம்மமுக கவசத்தை குழந்தையிலிருந்து 7 வயதுலேருந்து போட்டு விடுங்க. 4 வயசு குழந்தைக்கே போட்டிருக்காங்க, தப்பு இல்லை, போடலாம். ஆனா அந்த சிம்மமுக கவசம் அணிந்தால் நிச்சயமாக ஆபத்தில் வருபவளே போற்றி என்ற மந்திர வாக்குக்கிணங்க ஆபத்தில் வருவாள், காத்து நிற்பாள், வழிகாட்டுவாள்,
தவறான பழக்கங்கள், தீய வினைகள் அனைத்திலிருந்து நம்மளை தீய புத்தி, தீய சிந்தனை, தற்கொலை மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை இதிலிருந்து விடுபட்டு நம்மளை நல்ல எண்ணத்தோடு வாழ வைக்கக்கூடிய சக்தி அடியார்களுக்கு அம்பாள் கொடுத்த ஒரு கவசம், சிம்ம முக கவசம். ஜெய் ப்ரொடெக்டட் தாயத் என்பது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவது. அது எதிலிருந்து? கண் திருஷ்டியிலிருந்து எப்பயுமே காப்பாற்றணுமா. இப்போ ஒரு மெடிக்கல் ஷாப்ல சொன்னாங்க கண் திருஷ்டி இருக்குன்னு சொல்றாங்க, யாரோ எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. அந்த கண் திருஷ்டியிலிருந்து காப்பாற்றுவது ஜெய் ப்ரொடெக்டட் தாயத்து. இரண்டும் சேர்ந்து அணிந்து கொண்டால் பரிகாரம் செய்ததுக்கு சமமாக இருக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதோடு ஜெய் பிரபஞ்ச சக்தி எண்ணெய், ஜெய் பிரபஞ்ச சக்தி பொடியை பயன்படுத்துங்க, நிச்சயமாக பரிகாரம் செய்ததுக்கு சமமாக இருக்கும். அதே போல சர்வமங்களா எண்ணெயை விட்டு விளக்கேற்றுங்கள். நமது அடியார்கள் யாரெல்லாம் ராவுகால பூஜை எங்கெல்லாம் செய்றீங்களோ, ராவுகால பூஜை செய்யும் போதே சர்வமங்களா எண்ணெயை விட்டு விளக்கேற்றுங்கள். 20 நிமிடம் பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனையில ஒரே கோரிக்கை வைங்கள். ராவுகால பூஜை பண்ணுங்க, பாதகமல பூஜை பண்ணுங்க. பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த வேண்டுதலை வைங்க. சர்வமங்களா எண்ணெயில வச்சு வேண்டுதல் 21 நாள்ல இருந்து 48 நாளுக்குள்ள நிச்சயமாக நடக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிட்டு நிறைய தகவல்கள் சொன்னீங்க. பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். அதுக்கு ரொம்பவே நன்றி. நிச்சயமாமா. எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டும். ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய பீடத்தில் நடக்கக்கூடிய ஹோமங்கள் குறித்த கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஜெய் பிரத்யங்கரா டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து அடுத்த நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052233000 வாட்ஸ்அப் எண் 9840086373. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 9052233000. வாட்ஸ்அப் எண் 9840086373. அலுவலகம் 81 மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.